அது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய தேசிய நூலகம், அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை 1.2 வீதம். கேகேஸை நாங்கள் கட்டுகிறோம், தமிழன் கட்டுகிறான். கேகேஸை முடிந்தால் கேகேஸை எங்களிடம் தாருங்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே இடம்பெயர்ந்து வந்த முஸ்லிம் மக்கள் மீள் குடியேற சென்றார்கள். ஒரு பிரைவேட் காணியிலே அவர்கள் குடியேற்றப்பட்டு கொட்டில்களிலே இருக்கிறார்கள். எதிர்கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் முதலில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே மலைய மக்கள் என்ற அடையாளத்தை முதல் முறையாக சொல்லியிருக்கிற பங்களிகளாக மாறக்கூடிய ஒரு முறையை நாங்கள் முன்படுத்தியிருக்கிறோம். அதை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். வெறுமனே தொழிலாளர்களின் சம்பளத்தை மட்டும் பேசிக்கொண்டு செய்ய முடியாது. சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய மக்கள் சக்தியினுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தின் மீதான உரை பாராளுமன்றத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அது தொடர்பான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த விவாதத்தில் யாழ் நூலகம் மற்றும் யாழ் நூலகத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்ற நிதி தொடர்பான விடயம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றது, சூடு பிடித்திருக்கின்றது. அது தொடர்பான விவாதங்கள் அது இன்றைய தினம் பேசுபொருளாகி இருக்கின்றது. முதலில் உரையாற்றி இருக்கக்கூடிய வசந்த பத்மகுமார நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து தெரிவிக்கும் பொழுது, நாங்கள் யாழ் நூலகத்தை பற்றிய வரலாற்றை அறிந்திருக்கின்றோம். அது தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுடைய முன்னோர்கள் அதற்கு பின்னணியில் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் அதற்கு பாரிய நிதி ஒதுக்கீட்டை செய்திருக்கின்றது. அதனை புனரமைப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று உரையாற்றியிருந்தார். ஆனால் பின்னர் உரையாற்றியிருந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றும் பொழுது, மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியில் மிக மிக குறைந்த அளவு நிதிதான் வட மாகாணத்திற்கும் குறிப்பாக இந்த யாழ் நூலகத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக குறைந்த அளவு சதவிகிதமான நிதியை ஒதுக்கிவிட்டு இவ்வாறு பேசுகின்றீர்கள். ஆனால் நாங்கள் இந்த வடக்கிலே இந்த நூலகம் எப்படி கொளுத்தி எரிக்கப்பட்டது என்பதனை நாங்கள் அறிவோம். இப்பொழுது அவற்றையெல்லாம் செய்துவிட்டு எங்களுடைய மக்களை கொன்றுவிட்டு இப்பொழுது எங்களுக்கு நீங்கள் பிச்சை போடுகின்றீர்களா என்று மிக கடுமையாக இந்த பட்ஜெட்டினை அவர் விமர்சித்து தள்ளி இருக்கின்றார். ஆசியாவில் பாரிய நூலகமாக காணப்பட்டது யாழ்ப்பாண நூலகம். அந்த நூலகத்தை கொளுத்தினார்கள், நூலகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் இவர்களது தலைவர்கள். எதிர்காலத்தில் இருந்த எதிர்கட்சி தலைவர்கள் தான் இதனை செய்திருக்கிறார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன, நந்த மேத்யூ, அவரது தலைவர் சிவில் மேத்யூ போன்றவர்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு நூலகமாக அது காணப்பட்டது. வரலாற்றில் நாங்கள் செவிமடுத்திருக்கிறோம். அதற்கு அருகில் உள்ள அந்த பள்ளியின் போதகர் அவர் தீயிட்டு கொளுத்தியதை அந்த செய்தியை கேட்டு அவரது இதயம் வடித்து அவர் மரணித்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எமக்கு ஒரு கனவு உள்ளது. மீண்டும் எமது அரசாங்கத்தில் நீங்க அந்த நிர்மாணிப்பதற்கான அந்த நூலகத்தை புனரமைப்பதற்கான நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே 100 மில்லியன் ரூபாயை அந்த நூலகத்துக்காக நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய தேசிய நூலகம், அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை 1.2 வீதம். உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை, ஒரு முஸ்லிமும் இல்லை. எங்களுக்கு தந்திருப்பது 1.2 வீதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது மொத்த 5000 மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது 1.2 வீதம். அதை விட பரவாயில்லை. இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன். ரைட், உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு 1500 மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் உங்களை பார்த்தால் தெரியும், எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது. நைனாதீவா இருக்கலாம், டெல்ஃப்டா இருக்கலாம், கார்னகரா இருக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக 61,234 மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள். அடிஷனலாக 20,000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு. ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை. வடக்கிலே போடப்பட்ட இருநமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி, நாங்கள் உண்மையை கதைத்தான். ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முதுகு நோவும், அவர்களுக்கும் இதயம் நோவும். அதுதான் உண்மை. இன்று வரை நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல், என்னுடைய இனந்த அழித்தை திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இதே சுத்தியுடன் இருக்கிறேன். இன்று நேற்று நடந்த
voting கூட எனக்கு 85% வாக்குகள் இருக்கிறது வடக்கில் இருந்து. முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் 85% வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள். யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா? 300 மில்லியன், மொத்தம் 500லே 3 இடங்கள், அதுல 300 மில்லியன் இருக்கிறதா? அது எவ்வளவு தெரியுமா? மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் 1.54%. நாங்கள் கேகேஸை நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான் கேகேஸை. முடிந்தால் கேகேஸை எங்களிடம் தாருங்கள். தமிழர் கட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமெந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்திலிருந்து சீமெந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்களுடைய உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? 0.0 அளவிலான உங்களுடைய பிச்சை. அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட். அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் என்னது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க இந்த 13லே எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளிலிருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது. இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். இன்று நேற்றல்ல 1948ஆம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது. ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை. இதேவேளை இன்றைய தினம் இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தில் உரையாற்றியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் கிழக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய அபிவிருத்தி பிரச்சனைகள் தொடர்பாகவும், மேலும் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் யாழ் மாவட்டத்தில் இருந்து புத்தளத்திற்கு இடம்பெயர்ந்து சென்ற முஸ்லிம் மக்கள் தற்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் உரையாற்றியிருந்தார். என்பது யுத்தத்தால் வடக்கு கிழக்கு எவ்வாறு பாதிக்கப்பட்டதோ அதே போலதான் வடக்கிலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் 1 லட்சம் பேர் புத்தளத்திலே வந்த பொழுது அந்த வைத்தியசாலை மிகவும் ஒரு இட பற்றாக்குறையோடு பல வளங்கள் குறைவோடு இருக்கிறது. நாங்கள் அதற்கான அபிவிருத்தி செய்வதற்காக சிசிபி நூடாக ஒரு திட்டத்தை வகுத்து 2018 முன்மொழிந்தோம். ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதையும் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்திலே இடம்பெயர்ந்து வந்த முஸ்லிம் மக்கள் மீள்குடியேற சென்றார்கள். அவர்கள் காணாத ஒரு சமூகமாக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். தற்போது ஒரு பிரைவேட் காணியிலே அவர்கள் குடியேற்றப்பட்டு கொட்டில்களிலே இருக்கிறார்கள். யாரும் அவர்களை போய் பார்ப்பதில்லை. அண்மையிலே உங்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரையும் நான் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய நிலைமையை நான் சொன்னேன். கடந்த அரசாங்கத்திலே 8 கோடி ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக அந்த வாய்க்கால் அதாவது தண்ணீர் அலையை கட்டுப்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எங்களுடைய சந்திரசேகரன் அமைச்சர் அவர் எனக்கு சொன்னார், இல்லை இந்த வருஷத்திலே நாங்கள் அதை மீள பெற்று தருவோம் என்று நான் கடந்த முறை பேசுகின்ற பொழுது சொன்னார். எங்களுடைய பிமல் ரட்நாயக் அமைச்சரோடும் அதற்கு பொறுப்பான மீள்குடியேற்ற அமைச்சரோடும் கதைத்து சந்திரசேகரன் அவர்கள் டிசிபி தலைவராக இருக்கிறீர்கள், தயவு செய்து அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல புத்தளத்திலும் இடம்பெயர்ந்த மக்கள் வந்து தில்லேரி அந்த பல முகாம்கள் அமைத்து வாழ்ந்தார்கள். அந்த பகுதிகளிலே பாதைகள் நீண்ட காலமாக போடப்படாமல் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. எனவே அதற்காக ஒரு 15 கோடி ரூபாய் நான் கடந்த அரசாங்கத்திலே கதைத்து பெற்றுக் கொடுத்திருந்தேன். அதாவது புதிய அரசாங்கம் வந்ததோடு அந்த பாதைக்கான பணத்தையும் மீள பெற்று விட்டார்கள். அதையும் நீங்கள் நான் புதிய டிசிபி சேர்மன் இடத்திலும் அதை வேண்டுகோள் விடுத்தேன். தயவு செய்து அதையும் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்று உங்களிடத்தில் இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உரையாற்றிய பொழுது தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள பிரச்சனையை மட்டும் தீர்ப்பதனால் அவர்களினுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று தேவைப்படுகின்றது என்று உரையாற்றியிருந்தார். அது மறந்துவிடக்கூடாது, அதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மலை அபிவிருத்திக்கான ஒரு தனியாக அதிகார சபை உருவாக்கி இருக்கிறோம். அந்த அதிகார சபை பார்த்தால் நீண்ட கால பேசலாம், செய்திருக்கிறோம். அதில் அந்த அபிவிருத்தி சபை மூலமாக பல காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் அந்த அபிவிருத்தி சபைக்கு பொழுதாக
50 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்ய முடியும் தெரியாது. அது அந்த அந்த அதிகார சபையின் தாற்பயம் வரலாறு அதிகாரிகள் எதுவுமே அரசு தெரியாமல் போயிருக்கிறது. நான் கவலை அடைகிறேன். அது மட்டுமல்ல 300 தோட்டவர் பாடசாலைகளுக்கு தேவையானால் அண்மித்த காணி 2 ஏக்கர் காணி வரை சுவீகரிக்க முடியும், சுவீகரித்து பாடசாலை தேவைகள் பயன்படுத்த முடியும் என்ற சாதனை செய்திருக்கிறோம் நாங்கள். அது மட்டுமல்ல பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமே என்ற அடையாளத்தை மாற்றி மலைய மக்கள் தனி தேசிய இனம் அரசு கருத்தை நாங்கள் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக முன்கொண்டு செய்திருக்கின்றோம். அது மறந்துவிட வேண்டாம். அது மட்டுமல்ல பார்த்தால் அன்றைய உரையின் போது ஜனாதிபதி அவர்கள் மலையக மக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தினார். உடனே எழுந்து நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன், பாராட்டு தெரிவித்தேன். ஏனென்றால் நான் அரசியல் இதை பார்ப்பதில்லை, நல்ல செய்வர்களை பாராட்டு தயங்குவதில்லை. அதே வேளையிலே மலையகம் என்ற வார்த்தையை அதிகாரப்பூர்வ ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த அரசு இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனத கணக்கெடுப்பு செயல்பாட்டின் போது அந்த செயல்பாட்டில் இப்போது பார்த்தால் அந்த கணக்கெடுப்பிலே கடந்த காலங்களிலே மலைய தமிழ் மக்களை இந்திய தமிழர்கள் என்று தான் போடப்பட்டிருந்தது. மாற்றி இந்திய தமிழர்கள் ஸ்ட்ரோக் மலைய மக்கள் என்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்கட்சி இருந்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் முதலில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே மலைய மக்கள் என்ற அடையாளத்தை முதல் முறையாக இலங்கை அரசியல் ரீதியாக அதிகாரப்பூர்வமான ஆவணத்தை கொண்டு வந்து நாங்கள் தான் அதை இப்பொழுது இந்த அரசு முன்னெடுப்பு நடத்தி நான் சந்தோஷம் அடைகிறோம். பிரச்சனை இல்லை. அது மட்டுமல்ல பெருந்தோட்ட துறையில் மறுசீரமைப்பு இலக்கிலே தொழிலாளர்களின் வருமானத்தை கூட்டும் நோக்கிலே கூட்டுறவு முறையிலே கோஆபரேட்டிவ் முறையிலே தொழிலாளர்கள் இல்லாமல் பங்காளிகளாக மாறக்கூடிய ஒரு முறையை நாங்கள் முன்படுத்தியிருக்கிறோம். அதை இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். வெறுமனே தொழிலாளர்களின் சம்பளத்தை மட்டும் பேசிக்கொண்டு செய்ய முடியாது. சம்பளத்தினால் தோட்டத்தினால் வளர முடியாது. அது நல்லா தெரியும். இப்பொழுது பார்த்தால் கூட அரசாங்கத்திலே இதுக்கு முன்னால் பேசி நிறைய அமைச்சர்கள் பேசினார்கள். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்னும் என்ன சொன்னார்கள்? அரசு ஊழியர்களை பற்றி பேசினார்கள், வைத்தியர்களை பற்றி பேசினார்கள், மீனவர்களை பற்றி பேசினார்கள், சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது மாடு தட்டி பேசினார்கள். உண்மைதான். ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த முறையிலே மிக குறை வருமானம் கொண்ட மக்களான தோட்டத்திலாக மறந்து விட்டார்கள். அண்ணல் சாநாயக சகோதரர் பேசும்போது சொன்னார், 1700 ரூபாய் என்ற அந்த தொகையை நாங்கள் நிர்ணயித்து சுபதமாக பிரேரித்து தோட்டக்கலை பேசுவோம் என்று சொல்கிறார். பேசினால் சரி வராது, எனக்கு தெரியும், முடியாதது. அவர் சம்பள இலக்கில் மட்டும் பார்க்காமல் அதை அந்த தோட்ட முறையை மாற்றி ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வந்தால் தான் மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, பார்த்தால் இங்கே ஒரு எம்பி, கௌரவ எம்பி அவர்கள் பேசிக்கொண்டு சொன்னிருக்கிறார், 33 வருடங்களுக்கு முன்னால் மறைந்து போன கொல்லப்பட்ட ரணசிங்க பிரபுதாஸ் அவர்கள் இன்னும் எழுந்து அவர் மகன் இங்கே இருக்கிறார். அவர் இங்கே மலைய மக்கள் சார்பாக அவர் காலகட்டத்திலே கட்டிய வீடுகளிலே மலையவர் கட்டவில்லை என்ற காரணத்தினாலே மன்னிப்பு கேட்க வேண்டும் சொன்னார். வேடிக்கையா இருக்கிறது, வினோதமா இருக்கிறது. அப்படி பார்த்தால் அவர் கட்டிய கிராம உதவி கட்டவில்லை, அவர் ஆடை தொழிற்சாலை கட்டினார். அந்த தொழிற்சாலையில் நிறைய மலைய இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள், வேற விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட கொலையான விஷயம். எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை பாருங்கள். முதல்ல காணி கொள்கை, நான் காணி வழங்க வேண்டும் என்றாலோ வீடு கட்ட வேண்டும் என்றோ நாங்கள் உடனடியாக சொல்லவில்லை. அரசு இப்பொழுது வந்திருக்கிறீர்கள், 3 மாதமாக இருக்கிறது, 6 மாதமாக இருக்கிறது, முடியாது. ஆனால் காணி கொள்கை என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் 7 பட்ஜெட் சொன்னோம், 10 பட்ஜெட் சொன்னோம், எத்தனை தருவீங்க சொல்லுங்கள். வீடு கட்டு காணி, அடுத்து வாழ்வாதார காணி இப்படி தருவீங்க சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, கட்டும் வீடு தனி வீடா மாடி வீடான்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்கிறீர்கள். சொல்ல மறுத்துவிட்டு அதெல்லாம் மூடி மறுத்துவிட்டு பேசாமல் பதிலளிக்காமல் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நேரம் முடிவடைந்துள்ளது. என்றால் 33 வருடத்துக்கு முன்னால் மறந்து போன ரணசிங்க பிரபுதாசை அழைத்து இழுத்து கேட்க வேண்டும் சொல்கிறீர்கள். வெக்கமாக இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. இப்ப செய்ய வேண்டாம். ஆகவே திட்டு தீர்க்காமல், தேர்தல் காலங்களில் பேசிய முறையில் பேசாமல், அழுது வடியாமல், ஒப்பறி வைக்காமல், ஓரமிடாமல் தயவு செய்து நீங்க என்ன செய்வோம் சொல்லுங்கள். இதுவரை மலையவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. பேச்சுத்தான். பேச்சிலாவது கொள்கை அறிவிங்கள். காணி கொள்கை என்ன, வீட்டுக் கொள்கை என்ன, மாடி வீடா கோடி வீடா சொல்லுங்கள். காணி எத்தனை சொல்லுங்கள். கூறிக்கொண்டே முடிவுறுத்துங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்கள். நன்றி, வணக்கம். கௌரவ சுகத் பலகல உறுப்பினர் அவர்கள், தங்களுக்கு 12 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு எமது அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டத்தின் எனது முதல் உரையினை நிகழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது பட்ஜெட் மீதான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் வாக்கெடுப்பு இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த பாராளுமன்ற அமர்வுகள் நேரலையாக சமூகம் வலையொலி பக்கத்திலே ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவற்றை நேரடியாக காணலாம் மற்றும் உங்களுடைய பின்னூட்ட கருத்துக்களை பதிவிடலாம். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு செய்தி காணொலி தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை எவ்வாறான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.